வெல்கம் டு முக ஸ்டோரிஸ். கதையின் டைட்டில் அடக்கம் குறையல்ல. கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக் கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு ஒடுக்கான பழத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாளை ஆட்டிக் கொண்டு வந்தது. யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்தது. அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை, அப்படியா, நீ பயந்து விட்டாயா என்று கேட்டது. அதற்கு கோவில் யானை சொன்னது, நான் தவறி இடறிவிட்டால் பன்றி நசுங்கிவிடும். மேலும் நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என்மேல் விழுந்து நானும் அசுத்தமாகி விடுவேன். இந்த காரணங்களால் நான் ஒதுங்கிக் கொண்டேன். கதையின் நோக்கம்: தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க சப்ஸ்கிரைப் ஃபார் முக ஸ்டோரிஸ். வெல்கம் டு முக ஸ்டோரிஸ். கதையின் டைட்டில் நீங்களுமா. ஒருவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியின் வாசலில் நின்று போர்டை முறித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு வேகமாக உள்ளே சென்று தலைமை டாக்டர் முன்னே அமர்ந்து அவரிடம், டாக்டர், இங்கே வருபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா என்று எப்படி முடிவு செய்து அட்மிட் செய்வீர்கள் என்று கேட்டார். அவரின் மனநிலையை பரிசோதனை செய்து பார்த்த பின்பு அட்மிட் செய்வது சிகிச்சை கொடுப்போம் என்றார் டாக்டர். என்ன சோதனை? டாக்டர் அவரை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு மிகப்பெரிய தொட்டியில் நீர் நிரம்பி இருந்தது. அருகில் ஒரு ஸ்பூன், ஒரு டம்ளர், ஒரு சிறிய பக்கெட் இருந்தது. டாக்டர் அவரிடம் கேட்டார், தொட்டியை உடனே காலி செய்ய வேண்டும். தண்ணீரை சீக்கிரம் வெளியேற்ற என்ன செய்வீர்கள்? இதோ இந்த பக்கெட் கொண்டு தண்ணீரை கீழே ஊற்றி தொட்டியை காலி செய்வேன். டாக்டர் தன் உதவியாளரை அழைத்து, இவரை ரூம் நம்பர் 8 அட்மிட் செய்துவிடு. நாளை முதல் சிகிச்சை ஆரம்பம் என்றார். டாக்டர், நான் பைத்தியம் இல்லை. டாக்டர் பதில் சொன்னார், இவ்வளவு பெரிய தொட்டியை காலி செய்ய இந்த ஒரு சின்ன பக்கெட் உபயோகித்தால் அரை நாள் ஆகும். இதோ கீழே உள்ள அவுட்லெட்டை அடைத்திருந்த அடைப்பை எடுத்தால் 10 நிமிடங்களில் தொட்டி காலியாகிவிடும். சற்று மந்தமாக உள்ள உங்கள் மூளைக்கு சிகிச்சை தர வேண்டும். உள்ளே போங்கள் என்றார். நீங்களும் பக்கெட்டை உபயோகிக்கலாம் என்று தானே நினைத்தீர்கள்? உங்களுக்கு 9ஆம் நம்பர் பெட் காலியாக உள்ளது. உள்ளே போங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க வெல்கம் டு முக ஸ்டோரிஸ்.